பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போனாலும் சரி, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போனாலும் சரி, ஒரு வெற்றிலை, ஒரு கொட்டைப்பாக்கு, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, இந்த 5 இதை எல்லாத்தையும் நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு போனோம்னா அந்த பொண்ணு பார்க்குற காரியமும் சக்ஸஸ் ஆகும். பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிக்கும், மாப்பிள்ளையை பொண்ணுக்கு பிடிக்கும். அப்புறம் நம்ம வீட்டில் எப்போவுமே கண் திஷ்டி இருக்குது, என்னப்பா எதுக்கு தப்புனாலும் நம்ம மனுஷ கண்ணுக்கு தப்ப முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் மாதம் ஒரு முறை ஒரு முழு நட்சத்திர நாளில், இப்போ தலையட்ட நட்சத்திரம், உடலட்ட நட்சத்திரம்லாம் வரும்ல, அந்த நட்சத்திரத்தில் தவிர்த்து ஒரு முழு நட்சத்திரம் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரமாக முழு நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திர நாளில் நம்ம வீட்டில் தர்பை புல் வாங்கி சாமி படத்துக்கிட்ட வச்சுட்டு மாதம் ஒரு முறை அதை மாற்றி அதை எடுத்து ஆற்றுல விட்டுட்டு மறுபடியும் புது தர்பை புல் மாதம் ஒரு முறை மாற்றி வச்சுட்டு வந்தோம்னா பூஜை அறையில் இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மேடை அலங்கரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட ரத்னா கலாநிதி சுமதி அம்மா வந்திருக்காங்க. அவங்க வந்து வாழ்வியல் சார்ந்த பரிகாரங்கள் நடைமுறையில் என்ன தான் வந்து கடைசியில் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நல்ல அறிவுரையெல்லாம் சொல்கிறான். ஒருத்தனை வந்து உனக்கு கஷ்டம்ப்பா அப்படிப்பா இப்படிப்பான்னு சொல்லிவிட்டு ஒருத்தன் வந்து சாப்பாடு கேட்குறான். ஒருத்தன் நம்மக்கிட்ட வந்து, ஆனால் ரொம்ப பசிக்குது ஏதாச்சும் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொன்ன மாதிரி வடிவேல் செந்தில் சொன்ன மாதிரி அண்ணனுக்கு இட்லி போடு பூரி போடுன்னு சொல்லிவிட்டு கடைசியில் நீ சொன்னதுக்கு நான் சொன்னதுக்கு சரியாக போச்சு போன்னு சொன்னால் அவனுக்கு கோவம் வரும்ல. அது மாதிரி என்ன தான் ஒரு ஜாதகம் சொன்னாலும் கடைசியில் ஏதாச்சும் ஒன்று வாயை திறந்து சொல்லு, நீ ஏதோ ஒரு பரிகாரமாக எதையோ ஒன்று சொல்லு, அதுதான் எனக்கு மன நிறைவு அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி இந்த வாழ்வில் சார்ந்த பரிகாரங்கள் எப்படி அவங்க நடைமுறையில் சக்ஸஸ் கண்ட விஷயத்த அற்புதமாக அழகாக சொன்னாங்க. அந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தொகுத்து வழங்குறதுக்காக நம்முடைய சுமதி அவர்கள் வந்திருக்காங்க. அவர்களுக்கு நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று அவர்களுக்கு ஒரு சிறிய மரியாதை நிமித்தம் அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. குரு வாழ்க, குருவே துணை. 5 கரத்தனை ஆனை முகத்தினை எந்தின் இளம்பிரை போலும் எய்த்தனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனி விக்ர ராகவே கேதவே நமோ நமக. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. ஸ்ரீ தஞ்சாயம்மனை போற்றி, ஸ்ரீ தஞ்சாயம்மனை போற்றி, ஸ்ரீ தஞ்சாயம்மனை போற்றி. ஸ்ரீ சாமியே சரணமையப்பா, ஸ்ரீ சாமியே சரணமையப்பா, ஸ்ரீ சாமியே சரணமையப்பா. ஜெய் ஸ்ரீராம். இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா வாழ்வியல் பரிகாரம். நான் வந்து தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் மாநில துணைத் தலைவர் ஈரோடு சுமதி. இன்றைக்கி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திய திருமதி தேசிய மகளிர் கூட்டமைப்பின் ஜோதிட கூட்டமைப்பின் தலைவி கனகாம்பாள் மேடத்திற்கும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திய பரணி பாரதி ஐயா அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கிற தலைப்பு பார்த்திங்கன்னா வாழ்வியல் பரிகாரம். இந்த கருத்தரங்கம் பார்த்திங்கன்னா 32வது கருத்தரங்கம். அதோட கூட்டுத்தொகை 5. நான் பிறந்த தேதி 23, அதோட கூட்டுத்தொகை 5 தான். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா பங்குனி 23. ஆக மொத்தத்தில் 5ஆம் நம்பர் எனக்கு வந்து ராசியான நம்பராக இருக்குது. நான் இப்படி தான் பரிகாரம் எப்படி எடுப்பேன்னா, இப்படி பிரபஞ்சம் எப்படியெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் பரிகாரம் எடுப்பேன். பெரிய பெரிய ஜோதிடர் வல்லுநர்கள் ஜாம்பான்கள் பேசிய மேடையில் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திய. நான் வந்து என்னோடய பிறந்த ஊர் இது தான், பரமத்தி வேலூர் பொத்தனூர் தான் என்னோடய பிறந்த ஊர். இந்த மண்ணில் எனக்கு முதல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஐயா பரணி பாரதி ஐயாவுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா, நம்ம வெளியில் எங்கேயாச்சும் போகும்போது ஒரு காரிய ஜெயமாகணும் அப்படின்னா ஒரு ஏலக்காய் கிராம்பு 2 எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நம்ம வெளியில் போனோம்னா நம்ம போகிற காரியம் எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகுன்னு இதெல்லாமே பயன்படுத்தி பார்த்து
பரிகாரம் சொன்ன இது பரிகாரம் தான். நிறைய பேர் இதை பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஒரு உளுந்த வடையை நம்ம போகும்போது வெளியில் எங்கேயாச்சும் கிளம்பும்போது ஒரு உளுந்த வடையை சாப்பிட்டு போனாலும் அந்த காரியம் வந்து நமக்கு வெற்றி அடையும். அப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போனாலும் சரி, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போனாலும் சரி, ஒரு வெற்றிலை, ஒரு கொட்டைப்பாக்கு, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, இந்த 5 இதை எல்லாத்தையும் நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு போனோம்னா அந்த பொண்ணு பார்க்குற காரியமும் சக்ஸஸ் ஆகும். பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிக்கும், மாப்பிள்ளையை பொண்ணுக்கு பிடிக்கும். இது வந்து நடைமுறைப்படுத்தி பாருங்கள், தெரியும். வீட்டிலேருந்து நம்ம கிளம்பும்போது நம்ம குலதெய்வத்துக்கு ₹1 காணிக்கை எடுத்து நம்ம போகிற காரியம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிட்டு ₹1 காயின் மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுட்டு போனோம்னா அந்த காரியம் கண்டிப்பாக வெற்றி அடையும். நம்ம வேலைக்கு போகும்போது நமக்கு அங்கே வந்து நிறைய பேர் எதிரிகள்லாம் இருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம பர்ஸில் எப்போவுமே 2 பச்சை மிளகாய் கொண்டுட்டு போனோம்னா நம்மக்கிட்ட எதிரி யார் வந்தாலும் அவங்க வந்து நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க, அடங்கி போயிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வந்து ஒரு கைப்பிடி நிறைய பச்சை மிளகாய் எடுத்து ஒரு பேப்பரில் முடிஞ்சு வச்சுட்டு நம்ம தலையை சுற்றி ஒரு முச்சந்தியில் போட்டுட்டு போனோம்னா அந்த பஸ்ஸு போகிற வண்டி இதெல்லாம் போகிற பக்கம் அந்த முச்சந்தியில் தூக்கி எறிஞ்சிட்டு போனோம்னா அந்த பச்சை மிளகாய் வண்டி ஏறும்போது டபன்னு வெடிக்கும். அந்த வெடிக்கும் போது நமக்கு எதிரிகள் தொல்லை, இந்த மாதிரி நம்மக்கிட்ட யார் சண்டை போடுறாங்களோ அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நமக்கு நல்ல கையில் இந்த காலகட்டத்துக்கு தேவை பணம் தான். நம்ம கையில் நிறைய பணப்புழக்கம் வேணும், நம்ம தினந்தோறும் பணம் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம தினந்தோறும் ஒரு ஏலக்காய் 1 தினமும் சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா பண வரவு நல்லா அதிகமாக இருக்கிறத நம்ம கண்கூட பார்க்கலாம். அப்புறம் வந்து நமக்கு தினந்தோறும் காசு கிடைக்கணும் அப்படின்னா வாரம் ஒரு முறை கல்லுப்பு போட்டு நல்லா நம்ம பாதத்தை கழுவி வந்தாலும் கல்லுப்புங்கிறது மகாலட்சுமி. அந்த கல்லுப்பு போட்டு பாதத்தை கழுவும்போது நமக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். ஒரு கைப்பிடி எடுத்து நம்ம தலையை சுற்றி தண்ணியில் போட்டு குளிச்சுட்டு வந்தாலும் நம்ம கடலில் குளிக்கிறதுக்கு கல்லுப்பு வந்து கடலில் குளிக்கிறதுக்கு சமமாக இருக்கும். தண்ணியில் குளிச்சுட்டு வந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கிற கண் திஷ்டி, ஏவல், இதெல்லாம் வந்து படிப்படியாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே நானும் பயன்படுத்தி என்னை நம்பி வர்றவங்களுக்கு சொல்லி இதெல்லாமே வெற்றி கண்ட பரிகாரத்தை தான் நான் இன்றைக்கி இந்த மேடையில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒருவருக்கு தொழில் நல்லா நடக்கணும், நம்ம தொழில் நல்லா ஜெயிக்கணும் அப்படின்னா கேது நட்சத்திரக்காரங்களையும் ராகுவோட நட்சத்திரக்காரங்களையும் கூட எப்பவுமே வச்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து தொழிலில் வெற்றி அடைகிறது நல்ல சிறப்பாக இருக்கும். அப்புறம் உங்கள் வீட்டில் யாராச்சும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்க கையால் அவங்க முன்னோர்கள் யாராச்சும் பாரம்பரியமாக நமக்கு வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வைத்தியம் சொல்லுவாங்க வீட்லேயே, அந்த மாதிரி வைத்தியம் பண்ணவங்களாக இருப்பாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வந்து மருத்துவ குணம் உள்ள நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம் வந்து அஸ்வினி நட்சத்திர கையால் விபூதி நீங்கள் பூசுட சொன்னீங்கன்னா தீராத வியாதி உங்களுக்கு சீக்கிரமாக தீரும். அவங்க கையால் மருந்து மாத்திரை எடுத்து கொடுத்து சாப்பிட்டாலும் வந்து அந்த வியாதி தீருங்கிறது இது. ஏன்னா அஸ்வினிங்கிறது கேது பகவான் வந்து விநாயகர் பெருமான், வினை தீர்க்கும் விநாயகனேன்னு நம்ம அடிக்கடி கும்பிடுவோம். அதனால் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது. இதெல்லாமே பயன்படுத்தி பார்த்திங்கன்னா தெரியும். அப்புறம் நம்ம வீட்டில் எப்போவுமே கண் திஷ்டி இருக்குது, என்னப்பா எதுக்கு தப்புனாலும் நம்ம மனுஷ கண்ணுக்கு தப்ப முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் மாதம் ஒரு முறை ஒரு முழு நட்சத்திர நாளில், இப்போ தலையட்ட நட்சத்திரம் உடலட்ட நட்சத்திரம்லாம் வரும்ல, அந்த நட்சத்திரத்தில் தவிர்த்து ஒரு முழு நட்சத்திரம் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரமாக முழு நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திர நாளில் நம்ம வீட்டில் தர்பை புல் வாங்கி சாமி படத்துக்கிட்ட வச்சுட்டு மாதம் ஒரு முறை அதை மாற்றி அதை எடுத்து ஆற்றுல விட்டுட்டு மறுபடியும் புது தர்பை புல் மாதம் ஒரு முறை மாற்றி வச்சுட்டு வந்தோம்னா பூஜை அறையில் நம்ம கண் திஷ்டியிலேருந்து நிறைய தப்பிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம வந்து அடிக்கடி கையில் மருதாணி வச்சுட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம கையில் பணப்புழக்கம் இருக்கிறதையும் மருதாணிக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்குது. அந்த மருதாணியை பயன்படுத்தும் போது நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். அடிக்கடி மருதாணி வச்சு அழகுபடுத்திக்கிறது ஆண்களும் வைக்கலாம், பெண்களும் வைக்கலாம். நம்ம கையில் பணப்புழக்கம் இருக்கிறதையும் பார்க்கலாம். கணவர் கொண்டு வந்து கையில் தர்ற பணத்தை மனைவி வாங்கி சேமிக்கிறதுக்கு செலவு பண்ணுறதுக்கு நிறைய வழிவகை இருக்குது. தவறாமல் கையில் மருதாணி வச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது.
அப்புறம் நம்ம வீடு வாரம் ஒரு முறை துடைக்கிறோம் இல்லைங்களா, அப்போ வந்து ஒரு ஏலக்காவை நுணுக்கி போட்டு வீடு வலிக்கும்போது அந்த ஏலக்காய் தூள் இல்லாட்டி ஏலக்காயை நல்லா நுணுக்கி போட்டு கூட நம்ம வாரம் வீடு வலித்தோம்னா நல்ல மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும். அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9 சுக்கர உரையில் நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்கள் வாங்குறதும் ஒரு பாக்கெட் கல்லுப்பு வாங்கி வைக்கிறதும் ரொம்ப வாழ்க்கையில் திரும்ப திரும்ப நம்ம செய்கிறதுக்கு உண்டான வந்து நிறைய வைப்ரேஷன் கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து இது ஒரு டிப்ஸ் எடுத்துக்கங்க. சனி பகவான் வந்து எந்தெந்த ராசியில் எந்த கட்டத்தில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு 12 ராசிக்கும் ஒரு 12 கோயில் சொல்கிறேன், அதை எழுதி வச்சுக்கோங்க. இதை வந்து செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ சனி பகவான் வந்து ஏதாவது ஒரு ராசியில் இருப்பார். மேச ராசியில் நம்ம ஜாதகத்தில் மேச ராசியில் சனி பகவான் இருந்தால் ஏரிக்குப்பம் அப்படின்ற ஊருக்கு போயிட்டு வந்தோம்னா அந்த நம்ம பிறந்த திதி இல்லாட்டி நம்ம பிறந்த நட்சத்திர நாளில் மேசத்தில் சனி பகவான் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க வந்து ஏரிக்குப்பன்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து ரிஷப ராசியில் சனி பகவான் இருந்தாருன்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற சனி பகவானை போய் வணங்கிட்டு வந்தாலும் அவங்களுக்கு வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றம் கிடைக்கும். மகாலட்சுமி தாயாரையும் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற சனி பகவானையும் வழிபட்டுட்டு வரணும். அடுத்து மிதுன ராசியில் சனி பகவான் இருந்தால் திருக்காளஹஸ்தி போயிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து கடகராசியில் சனி பகவான் இருந்தால் திருவனைக்காவல் கிருஷ்ணர் கோயில், அப்புறம் வந்து குருவாயூர் கோயில், இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா கடகத்தில் சனி பகவான் யாருக்கெல்லாம் இருக்கோ ரொம்ப நன்மையை தருவார். அப்புறம் சிம்ம ராசியில் சனி பகவான் யாருக்கெல்லாம் இருக்கோ ஸ்ரீ வாஞ்சியும் இல்லாட்டி முருகர் கோயில் போயிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து கன்னி ராசியில் யாருக்கெல்லாம் சனி பகவான் இருக்கோ ஸ்ரீ வைகுண்டமும் சித்தர் கோவிலும் போயிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து துலா ராசியில் யாருக்கெல்லாம் சனி பகவான் இருக்காரோ திருநள்ளாரும் ஐயப்பன் கோயிலுக்கும் கருப்பணசாமிக்கும் போயிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து யாருக்கெல்லாம் விருச்சக ராசியில் சனி பகவான் இருக்காரோ அவங்களாம் திருக்கொள்ளிக்காடும் காமாட்சி அம்மன் வழிபாடும் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் தனுசு ராசியில் சனி பகவான் இருக்காரோ கொடுமுடி கோயிலுக்கும் சந்தோஷ சனி பகவான் கோயிலுக்கும் சிதம்பரத்தில் இருக்கிற தில்லை காளியை வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா யாருக்கெல்லாம் தனுசில் சனி பகவான் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அடுத்து கும்பராசியில் யாருக்கெல்லாம் சனி பகவான் இருக்கோ மகர ராசியில் யாருக்கெல்லாம் சனி பகவான் இருக்கோ திருச்செங்கோட்டில் இருக்கிற சனி பகவான் கோயிலுக்கும் முத்துமாரியம்மன் கோவிலுக்கும் போயிட்டு வந்தாங்கன்னா மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு சனி பகவானுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து யாருக்கெல்லாம் கும்பராசியில் சனி பகவான் இருக்கிறோ ஸ்ரீ வாழவந்தான் கோவிலுக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து மீன ராசியில் யாருக்கெல்லாம் சனி பகவான் இருக்கிறோ குச்சனூர் ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கும் போயிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். 12 ராசிக்காரங்களும் இதை பயன்படுத்தி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அதாவது எந்த அன்னைக்கு போகணும் அப்படின்னா நம்ம பிறந்த திதி இல்லாட்டி பிறந்த நட்சத்திரம், யாராச்சும் ஒருத்தர் எந்த திதியிலாத்து ஒரு திதியில் பிறந்திருப்போம், எந்த நட்சத்திரத்திலாத்து பிறந்திருப்போம், அந்த நட்சத்திரப்படி அந்த திதி இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திய ஐயா பரணி பாரதி ஐயாவுக்கும் ஓம் சரவணபவ ஜோதிட அறிவாலயத்துக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிட கலை.